Hello guys, welcome back to our channel. Welcome to fourth lecture of HTML. இந்த வீடியோல நம்ம சில கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ண போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ வேர்ட் டாக்குமெண்ட் அதே மாதிரி நான் பிடிஎஃப் ஃபார்மேட்ல கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல எல்லாம் பின் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காம அதை வந்து டவுன்லோட் பண்ணி உங்க ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன திங். அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி 3 வீடியோஸ்ல பார்த்துருந்தீங்களானே தெரியும். நம்ம வந்து HTML ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம எப்பயுமே அந்த கோட்ல எழுத மாட்டோம். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோடனே நம்மளோட பாய்லர் பிளேட் கோட் வந்து ரெடி ஆயிடும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த எமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு சின்ன திங்ஸ், ஒரு ஸ்மால் ஆக்ஷன் ஒரு ஸ்மால் எக்ஸ்கிளமேஷன்றது ஒரு ஸ்மால் திங். அதை கொடுக்கறதுனால நமக்கு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரே அந்த கோடே கிடைக்குது. அந்த பிக் கோட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அது மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது மூலியமா ஒரு பெரிய கோட் வந்து நம்மளால எடுக்க முடியும். ஸோ இதைத்தான் வந்து நம்ம எமெட் அப்படின்னு சொல்லுவோம். vscode யூஸ் பண்ணுவோம். vscode இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே இந்த எமெண்ட் வந்து உங்களுக்கு அதுவாகவே இன்ஸ்டால் ஆயிடும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. நான் டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். HTML lecture 4னு இது ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் வித் கோட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இதோட ஃபைலோட நேம் index.html என்று கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. நான் ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க் தான் கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா எமெண்ட் அப்ரிவியேஷன் சொல்லிட்டு அதுவே கோட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. இதை நீங்க என்டர் பண்ண உடனே உங்களுக்கு அந்த கோட் ஃபுல்லாவே வந்துருது. ஸோ இது மாதிரியான திங்ஸ்க்கு தான் நம்ம வந்து எமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸ்கிளமேஷன் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, இந்த மாதிரி இன்னும் நிறையவே இருக்கு. நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ப்ரௌசர்ல போயிட்டு எமெண்ட் இப்ப எமெண்ட் வந்து அந்த எக்ஸ்கிளமேஷன் ஒன்று மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது மாதிரி நிறையவே இருக்கு. அதுக்காக நீங்க கூகுள்குள்ள போயிட்டு emmet.io அப்படின்றத சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வர இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்துட்டு இதான் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ டாக்குமெண்டேஷனுக்குள்ள போய்க்கோங்க. எமெண்ட்ன்றது எசென்ஷியல் டூல் கிட். அது வந்து ஒரு டூல் கிட் மாதிரி. இதுல லாஸ்டா போயிட்டு இங்க ஷீட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதை நீங்க ப்ரெஸ் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ வந்துட்டு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போ நார்மலாக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக பாருங்கள். இங்கே வந்து சைல்டு இருக்கு. சைல்டு ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த nav டேக்குள்ள நம்ம யூஎல் டேக் யூஸ் பண்றோம். அதுக்குள்ள நம்ம எலை டேக் யூஸ் பண்றோம். அதாவது ஒரு டேக்கு இன்னொரு டேக், அதுக்கு கீழே இன்னொரு டேக். இப்ப பேரண்ட் இருக்காங்கன்னா அதுக்கு கீழே சைல்டு, அந்த சைல்டு கீழே இன்னொரு சைல்டு. இப்ப நம்மளோட ஃபேமிலி ட்ரீ எடுத்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கிராண்ட் பேரண்ட் இருப்பாங்க, நெக்ஸ்ட் நம்மளோட மதர் அண்ட் ஃபாதர் இருப்பாங்க, நெக்ஸ்ட் நம்ம இருப்போம். ஸோ இது மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி தான் இந்த சைல்டு ரிலேஷனும். இப்ப நான் nav டேக்குள்ள யூஎல் டேக்குள்ள ஒரு எலை டேக் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னா நீங்க போயிட்டு கோட்ல வந்துட்டு பாடிக்குள்ள இப்ப nav என்டர், அதுக்குள்ள யூஎல் டேக் என்டர், அதுக்குள்ள எல்ஐ டேக், இப்படிலாம் நம்ம வந்து என்டர் பண்ணி கஷ்டப்பட தேவையில்ல. அந்த கோடை சிம்பிள் ஆக்குறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து சைல்ட் ரிலேஷன் சொல்லுவாங்க, கிரேட்டர் தேன் சிம்பிள். ஸோ நீங்க விஎஸ் கோடுக்குள்ள nav கிரேட்டர் தேன், அதுக்குள்ள யூஎல் இருக்கணும், கிரேட்டர் தேன் எல்ஐ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து கோட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுக்கு தான் வந்து எமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறையவே இருக்கு. இப்போ வந்து இதே மாதிரி தான் சிப்ளிங் ரிலேஷனும். இப்போ ஒரு டேக்குள்ள, அந்த டிவ் டேக்குள்ள நீங்க வந்துட்டு யூஎல் டேக் டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. யூஎல்லையும் டிஸ்பிளே பண்ணிருங்க. இப்போ இந்த எல்ஐயை வந்துட்டு நீங்க நிறைய டைம்ஸ் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இந்த பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இதே யூஎல் டேக்குள்ள எல்ஐயை வந்துட்டு நீங்க மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் எல்ஐ வந்து டிஸ்பிளே பண்ணணும். இப்போ பாருங்க, இங்க நான் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ள எல்ஐ இது வந்துட்டு ஒரு 20 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும். அப்போ நீங்க வந்துட்டு ஒரு டைமும் இப்படி பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா யூஎல் டேக் என்டர் பண்ணிட்டு அதுக்குள்ள எல்ஐ இன்டூ 20 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்ஐ டேக் வந்து 20 டைம்ஸ் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ இது மாதிரியான விஷயத்துக்கு தான் நம்ம வந்து எவெண்ட் யூஸ் பண்றோம். இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ பேசிக்கா இதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம கோடை வந்து சிம்பிளர் ஆக்கிறதுக்கு இந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வேர்ட் டாக்குமெண்ட் போய்க்கலாம். இங்க கொடுத்துருக்கேன். இதை நான் பிடிஎஃப்ல கொடுக்கும்போது கொஞ்சம் கிளியரா கொடுக்குறேன். ஸோ அதே தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். பேரண்ட் சைல்டோட ரிலேஷனை அது வந்துட்டு இது பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். இந்த டாபிக் ஃபுல்லாக அதான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுடைய வெப்பேஜில் வீடியோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வீடியோ நம்ம வெப்பேஜில் ஆட் பண்ணணும்னா நம்ம வந்து வீடியோ டேக் வந்து கொடுக்கணும்.
ஸோ அந்த வீடியோ டேக் வந்து MP4 ஃபார்மேட்டில் இருக்கலாம், OGG ஃபார்மேட்டில் இருக்கலாம், WebM ஃபார்மேட்டில் இருக்கலாம். இது வந்துட்டு ஒரு செமாண்டிக் டேக். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க. எக்ஸாம்பிள், ஒரு வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோவை இந்த வீடியோ டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சோர்ஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த வீடியோவோட இது கொடுக்கணும். நம்ம இமேஜ்க்கு எப்படி சோர்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி வீடியோக்கும் சோர்ஸ் கொடுத்து அதோட ஹைட் வித் லைக் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்ட்ரோல்ஸ் கொடுக்கறதுக்கு மூலியமா இந்த பாஸ் பிளே அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இந்த ஆட்டோ பிளேன்னு இருக்குல்ல, இது வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பாஸ் பிளேலாம் இருக்காது, அதுவாக வந்து லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி நீங்கள் நிறைய இது பண்ணிக்கலாம். மியூட்டட் கொடுத்தீங்கன்னா அது மியூட் ஆகி சவுண்ட் வராமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பெரிய டாபிக் கவர் பண்ண போகிறோம், அதாவது டேபிள்ஸ் இன் HTML. டேபிள்ஸ் ஆர் யூஸ் டு ரெப்ரசென்ட் ரியல் டைம் டேபிள் டேட்டா. நம்ம டேட்டா வந்து டேபிள்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணி பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ அதை எப்படி நம்ம வெப் ப்ரௌசரில் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டேபிள் ஆர் யூஸ்ட் டு ரெப்ரசென்ட் ரியல் டைம் டேபிள் டேட்டா. இப்போ வந்துட்டு இப்படி இருக்கிறத வந்து நம்ம ரோன்னு சொல்லுவோம். அதாவது ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா அது ரோ, இதே வேர்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா அது வந்து காலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டேபிள் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டேபிள் டேக் யூஸ் பண்ணணும். இதான் வந்து டேபிளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அது டேபிள் டேக் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் ரெண்டுமே இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து கேப்ஷன் டேக் யூஸ் பண்ணலாம். கேப்ஷன் டேக் யூஸ் பண்ணுறது மூலயமா அந்த டேபிளோட ஹெட்டிங்கை நீங்கள் அதாவது கேப்ஷன் கொடுப்போம்ல, இப்போ இன்ஸ்டாகிராம்னா அதுக்கு ஒரு கேப்ஷன் கொடுப்போம்ல மேலே, அது மாதிரி டேபிளோட கேப்ஷனை இந்த கேப்ஷன் டேக்குள்ளே கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நீங்கள் பண்ண போகிற ஒரு டேபிள்னு பார்த்துக்கோங்க, ஒரு மெனு, ஃபுட் மெனு. இப்போ இங்கே ஃபுட் மெனுன்னு இருக்கு, இதுதான் வந்துட்டு அந்த கேப்ஷன், அதாவது டைட்டில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு டேட்டாவையுமே நம்ம ரோல தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ வந்துட்டு மொத்தம் இதில் எத்தனை ரோ இருக்குன்னு பார்த்துடலாம். 1 2 3 4 மொத்தம் 4 ரோஸ் இருக்கு. அப்போ நம்ம 4 ரோ வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். TRன்றது வந்து டேபிள் ரோ, THன்றது டேபிள் ஹெட்டிங். இப்போ இங்கே இடத்துல ஹெட்டிங் இருக்குல்ல, இது வந்து TH டேக்ல வரும், டேபிள் ஹெட்டிங். இதே TDன்றது டேபிள் டேட்டா, அதாவது இங்கே கொடுத்துருக்கோம்ல ஃப்ரூட்டி, சமோசா, சிப்ஸ், இந்த இதெல்லாம் டேபிள் டேட்டால வரும். ஸோ TR tag is used to display table row and TD tag is used to display the table data and TH tag is used to display the table header. இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு லைவா செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து கேப்ஷன்ல வரும் ஃபுட் மெனு, இது வந்துட்டு டேபிள் ஹெட்டர்ல வரும், இது வந்து டேபிள் டேட்டால வரும். ஆனால் இது எல்லாமே சேர்த்து டேபிள் ரோல தான் வரும். ஸோ நான் ஒரு தடவை உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் புரியும். ஸோ இந்த கோட் ஃபுல்லாக நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாடி டேக்குள்ள நம்மளுடைய டேபிள் செய்ய போகிறோம். ஸோ டேபிள் செய்யறதுக்கு முன்னாடி டேபிள் டேக் யூஸ் பண்ணணும். ஸோ டேபிள் டேக்குள்ள நம்ம கேப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கேப்ஷனில் நம்ம ஃபுட் ஐட்டம், ஃபுட் மெனு அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து கேப்ஷன். அதுக்கப்புறம் நம்ம 4 ரோ இருந்துச்சு. ஸோ 4 ரோ கிரியேட் பண்ணிக்கலாம். டேபிள் ரோ இன்ட்டு 4 கொடுத்தீங்கன்னா 4 ரோ வந்து பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இது உள்ள செகண்ட் ரோட டேட்டாஸ் கொடுக்கலாம், இதில் வந்து தேர்ட் ரோட டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம். இது வந்துட்டு ஃபோர்த் ரோ. ஃபர்ஸ்ட் ரோல நம்மளுக்கு என்ன இருந்தது, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரோல டேபிளோடைய ஹெட்டிங் இருக்கு. ஸோ டேபிள் ஹெட்டிங்க்கு TH டேக் கொடுக்கணும். ஸோ ஐட்டம்ஸ் அண்ட் ப்ரைஸ் இது ரெண்டு இருக்கு, இது ரெண்டுத்தையுமே நம்ம TH டேக்குள்ள கொடுத்துடணும். ஸோ TH டேக் 2 டைம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஒன்று வந்துட்டு ஐட்டம், இன்னொன்று வந்து அதோடைய ப்ரைஸ். ஸோ இது வந்துட்டு டேபிளோடைய ஹெட்டிங். செகண்ட் ரோல என்ன இருக்கு, நம்ம அதே மாதிரி செகண்ட் ரோல என்ன இருக்கு, ஃப்ரூட்டி அண்ட் 10 rupeesன்னு இருக்கு. இது வந்து டேபிள் டேட்டா, அப்போ TD டேக்ல கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம டேபிள் டேட்டா இன்டூ 2 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரூட்டின்றத கொடுத்துக்கோங்க. இதை இங்கே அதோட ப்ரைஸ் கொடுத்துக்கோங்க 10. அதே மாதிரி தேர்டில் என்ன டேட்டா இருக்கு பார்க்கலாம், சமோசா 12, சிப்ஸ் 20. ஸோ இந்த இடத்துல நீங்கள் TD டேக்ல சமோசா 12 அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் TD டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். TD இன்டூ 2. ஸோ இங்கே சிப்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு இதை இங்கே அதோட வேல்யூவான 20 கொடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ
ஸோ பாருங்க இப்படிதான் டிஸ்பிளே ஆகுது. ஏன் நம்மளுக்கு பாக்ஸ் டிஸ்பிளே ஆகல அப்படின்னா, பாக்ஸ் வந்து நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியில யூஸ் பண்ணுவோம். இங்க வந்துட்டு நீங்க பாக்ஸ் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிள் இருக்குல்ல, ஸோ இந்த டேபிளுக்கு தான் வந்து நீங்க பார்டர் செட் பண்ண போறீங்க. ஸோ வந்துட்டு பார்டர் ஈக்குவல் டு பார்டர் அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு பார்டர் செட் ஆயிரும். ஈக்குவல் டு ஒரு 2 பிக்சல்னா கொஞ்சம் பார்டரா இருக்கும். இதே நீங்க இப்போ 5 பிக்சல் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வைடா இருக்கும். ஸோ 10 பிக்சல் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு சும்மா உங்களுக்கு அது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் வெறும் பார்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து டேபிள் ரெடி ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு டேபிளோட கேப்ஷன், இது வந்து டேபிள் ஹெட்டிங். டேபிள் ஹெட்டிங் மட்டும் பாருங்க நல்லா போல்டா இருக்கு. அது வந்து ஹெட்டிங் எப்பயும் போல்டா இருக்கும்ல, ஸோ அது வந்து அதுக்காக நம்ம TH டேக் யூஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து டேபிள் ரோக்குள்ள டேபிள் டேட்டா யூஸ் பண்றோம். ஸோ அவ்வளோதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது. ஸோ டேபிள்ஸ் பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் டேபிள்ஸோட அட்வான்ஸ் கான்செப்டும் இருக்கு. அதாவது ரோ ஸ்பேன், காலம் ஸ்பேன் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல வந்துடும். ஸோ இங்கேயும் வந்துட்டு சிமெண்டிக், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து சிமெண்டிக் யூஸ் பண்ணுவாங்க. சிமெண்டிக்னா நான் என்ன அப்படின்றத லெக்சர் 3ல சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ ஒரு நிமிஷம். சிமெண்டிக் இன் டேபிள். இப்போ வந்து டேபிளோட ஹெட்டிங்கை THக்குள்ள போடுவாங்க. டேபிளோட டேபிள் பாடி இருக்கும். டேபிளோட ஃபூட்டர் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஏதாவது டோட்டல் பண்ணி கீழே சம் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுதான் ஃபூட்டருக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ வைடா ஓப்பன் பண்ணி இப்போதான் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிமெண்டிக் இன் டேபிள். டேபிள் ஹெட்டிங் இருக்கு, டேபிள் பாடி இருக்கு, அண்ட் டேபிளோட ஃபுட் இருக்கு. டீனா வந்து டேபிள். ஸோ டு wrap டேபிள் ஹெட்டிங், அதாவது ஒரு டேபிளோட ஹெட்டிங் ஃபுல்லா இதுக்குள்ள நம்ம wrap பண்ணி வச்சுக்கலாம். டேபிள் பாடி வந்து நம்ம வந்து மெயின் கண்டென்ட்டை வந்து இந்த டேபிள் பாடிக்குள்ள கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி டி ஃபுட்ன்றது வந்துட்டு டு wrap த டேபிள் ஃபூட்டர், அதாவது டேபிளுக்கு கீழே இருக்கும்ல, அதாவது இப்போ நம்ம ப்ரைஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த டேபிள் ஃபுட்னா இது வந்து டோட்டல் ஆகி கீழே இருக்குல்ல, இதுதான் வந்து ஃபுட். ஸோ இது மாதிரி சிமெண்டிக் யூஸ் பண்ணுற மூலியமா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வெப்பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகும் SEOல. நான் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து என்னோட 3rd லெக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஸோ அதையும் போய் மறக்காமல் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கால் ஸ்பேன் அண்ட் ரோ ஸ்பேன் ஆட்ரிபியூட்ஸ் அதெல்லாம் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.